நல்ல சீரியல் நடிச்சு உன் டிராமாவெல்லாம் போட்டு நடிச்சு ஏன்ட்ட காட்டினா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லைவ்ல வியானா வந்து சாண்ட்ராவை பத்தி புட்டு வச்ச காட்சி தான் இது. வியானா வந்து சாண்ட்ரா மேல செம்ம கோவத்துல இருக்கிறாங்க. ஏன்னு புரியல. வியானா வந்து பார்வதி மேல இருக்கிற கன்சர்ன்ல பேசுறாங்களா இல்ல வியானாவை நாமினேட் பண்ணதுனால சாண்ட்ரா மேல செம்ம கோவத்துல இருக்கிறாங்களான்னு தெரியல. வந்ததுல இருந்து வச்சு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10 முறை சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு அரை மணி நேரத்துல. ஏடி நான் அவுட் ஆஃப் தி கேம், இது கூட உங்களுக்கு புரியல. அதாவது வியானா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நடிப்பு அரக்கி நடிச்சு கொட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்ட்ட வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது. சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வியானாக்கு அவ்வளோ கோபம் கொடுக்குது. என்னம்மா வியானா, இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா வேற லெவல் தானம்மா நீ. அதேதான் நடிச்சு ஊரை ஏமாத்தி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சாச்சுல்ல. சூப்பரா சொல்ற, நடிச்சு வெளியே அனுப்பிச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லிடுற. எல்லார் முன்னாடியும் நீ சொன்னீங்கன்னாக்கா, எல்லார் இடத்துலயும் எல்லார் முன்னாடி நீ சொன்னீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும், எல்லாருக்குமே தெரிய வரும். ஒரு வாரம் ஒருத்தவங்க டார்கெட், ஒரு வாரம் ஒரு டார்கெட்னா உன்ன சொல்லிக்கிற நீ கரெக்டா நம்மள டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நீ நினைக்கிற. இவங்களுக்கு வந்து உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் வரணும். நீ போய் பாத்திரம் கழுவு. அந்த கார் டாஸ்க் மிட் நைட்ல சபரி வந்து அந்த ஆப்பிள் அப்புறமா அந்த மாதுளம் பழம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுப்பாப்புல சாப்பிட்றதுக்கு. அதை தான் சொல்றாங்க வியானா, உனக்கு எடுத்துன்னு வந்து டேபிள் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. டிராமா பண்ணி நடிச்சு ஊரை ஏமாத்தி. சாண்ட்ரா மேல எவ்வளவு கோவம் தெரியல. சாண்ட்ரா மேல இன்னும் இவ்வளவு கோவம். ஊரை நடிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு 10-15 முறைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு வாரம் டார்கெட் பண்ணி அனுப்பி வேண்டியது. இந்த விஷயம் பேசும்போது விக்ரம் இருக்கிறாப்புல, வினோத் இருக்கிறாப்புல. என்னடி இப்படி பேசிட்டே இருக்கிறடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திவ்யா. ஈவல்னஸ் உடம்புல ஊறி போன ஆளு தெரியுமா? பக்காவா சொல்றாங்க பாத்தீங்களா. இதுதான் உண்மை. சாண்ட்ரா வந்து இதுதான் உண்மை. ஈவில்னஸ், அந்த ஈவில்னஸ் வந்து தனியா அழிச்சுன்னா மற்றவங்களையும் அழிக்குங்க. நல்லா சீரியல் நடிச்சு டிராமா பண்ணி எல்லாரையும் அமுச்சு விடுவாங்க. திரும்ப அதே தான் சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னும் ஆதங்கம் தெரியல. திரும்ப அதே தான் சொல்றாங்க. அமுச்சு விட்டு நல்லா குத்துக்கலால உட்காந்து இருப்பாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், குத்துக்கலாட்ட உட்காந்து இருப்பாங்களாம். அது என்னவோ உண்மைதான்ல, குத்துக்கலாட்ட உட்காந்து இருப்பாங்கன்றது உண்மைதான்ல. தட்டுல உனக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க முடியாது. சபரி உன்னாலதான் இந்த டைலாக். நீ எத்தனை கொடுத்தல, அந்த மாதுளம் பழம் எல்லாம் உரிச்சு கொடுத்தல, அதுதான் சொல்றாங்க வியானாக்கு. எவ்வளவு கோவம், எவ்வளவு காண்டு. நல்ல சீரியல் நடிச்சு டிராமா பண்ணி. ஆனா வியானாக்கு செம்ம கோவத்துல இருக்காங்க சாண்ட்ரா மேல. வியானா விளையாடும் போது கூட இவ்வளவு கோவம் இல்ல. ஊரை ஏமாத்தி எல்லாரும் வெளியில அனுப்பியாச்சு. ஏன் வியானா வந்து இவ்வளவு பேசுறாங்கனாக்கா, நம்ம பேசினா ஒன்னும் ஆக போறது இல்ல, மக்கள் கிட்ட நம்ம ஓட்டு வாங்க போறது இல்ல. இவங்க தானே ஓட்டு வாங்க போறாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது. உன்னையே நான் தான் நாமினேட் பண்ணி அனுப்பிடுன்னு என்னையும் சொல்லியாச்சு. ஆமா, நேற்று கூட அதை தான் சொன்னாங்க. சாண்ட்ரா அதை தான் சொன்னாங்க, உன்னை நான் தான் நாமினேட் பண்ணேன். அது வந்து ஒரு ஆட்டிடியூடோட பேச ஆரம்பிச்சாங்க. அதில் அந்த லைவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் காமிக்கவே இல்லை. கரெக்ட் வியானா, கரெக்டாக சொல்கிறேன். உங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ண முடியாது, உங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. பாரு, இதுக்கப்புறம் ஏன்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாமினேட்டும் பண்ண முடியாது, வெளியிலயும் அனுப்ப முடியாது. வியானா உங்ககிட்ட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. நீ வேணா இன்னும் வேணா பண்ணு, உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. நீ வந்து புட்டு வைக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ கூட அந்த ஒரு இது இல்லாமல் இருக்க மாட்டாங்கன்னா உனக்கு புரியுதாங்க? இப்போ கூட அந்த ஈவில்னஸோட தான் இருக்கிறாங்க. சீரியல் டிராமால நீ ஏன்ட்ட நடிச்சு காட்டுற? அட போமா, நீ வேற எதுனா சொல்லமா, சொல்றதே சொல்லிட்டு இருக்க. அதுல ஒரு டிராமா வேற. நான் உன்னை நினைச்சேன் தெரியுமா? வியானா, உனக்கு எங்க இந்த பவர்ஃபுல் பேக்கேஜ் வந்துச்சுன்னு தெரியல. போட்டு உருட்டி சாண்ட்ராவை. நீயே நாமினேட் பண்ணி என்ன வெளியில அனுப்பிட்டு நீ என்ன நினைச்ச வேற. கிழிச்ச என்ன நாமினேட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்ட, கிழிச்ச. இந்த ஊருக்கு 4 கிளவி இப்படி இருந்தா ஊர் நல்லா இருக்கும். ஊருக்கு 4 கிழவி இல்ல, சாண்டா ஒரு ஆள் இருந்தா போதும், நாசமா போயிடும். ஊருக்கு 4 பேர்லாம் வேணாம் வியானா, சாண்டா ஒருத்தர் மட்டுமே போதும். உலகம் காலி, உலகமே காலி. சாண்ட்ரா மட்டும் இருந்தா போதும், அந்த உலகமே காலி. இந்த அம்மா திவ்யா வேற எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய தாட்டையே பேசிட்டு இருப்பாங்க. ஏமா கேம்ல தானே இருக்காங்க, நீ இறங்கி போக வேண்டியதானம்மா. நீ என்னம்மா பேசுற, அவ்வளோ பேசணும் இல்லை, நீ இறங்கி போக வேண்டியதானம்மா. சரி, டாஸ்க்காக நீ உட்கார்ந்திருக்க. அப்போ இப்போ புரியுதா? டாஸ்க்காக நீ உட்கார்ந்ததுனால அந்த கதை பேசுற. நீ இல்லாம நீ வெளியே வந்திருந்த சபரி மாதிரி நீ வெளியே வந்திருந்தா இன்னும் பாட்டம் ஆடி இருப்பமா. டாஸ்க் முடிச்சாது வந்து கேட்டிருக்கணும்ல. எங்க கேட்காம இருந்தாங்க? டாஸ்க் முடிச்சுட்டு கமருதீன்லாம் என்ன பண்ணாப்ல? அட்லீஸ்ட் காலையில டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது வந்து சாரி கேட்டிருக்கணும்ல.
திவ்யா மேடம், உங்களுக்கு சாண்ட்ராவுடைய நடிப்பை பத்தி உங்களுக்கு தெரியல திவ்யா மேடம். அவங்க எதுக்கு மேடம் அவங்க வந்து அந்த கூச்சலிட்டது, கத்துனது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, நம்ம கிட்ட சாரி கேட்க கூடாதுன்னு தான் மேடம் திவ்யா மேடம் பண்ணாங்க. கொஞ்சமாவது சென்ஸோட யோசனை பண்ணுங்க. அது ஒரு பக்கம் எனக்கு ஓடி இருக்குது சில விஷயம். கொஞ்சமாக சென்ஸோட யோசனை பண்ணுங்க திவ்யா மேடம். அவங்க சாரி கேட்கறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அந்த சாரியை வந்து கேட்கக்கூடாது. நம்ம கேட்டுட்டாக்கா இவங்களுடைய அந்த சாப்டர்லாம் க்ளோஸ் ஆகிடும். இது அப்படியே சைலண்ட் ஆகிடும். பெரிய விஷயமா பேசப்படாதுன்ற சாண்ட்ராவினுடைய மூளை யோசனை பண்ணதுனால தான் அவங்க சாரி கேட்க வந்துடுவாங்களோன்னு பயந்துக்குன்னு அவங்க பாத்ரூமுக்குள்ளே ஓடுனது. திவ்யாவுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா இவங்க ஏன் கத்துறாங்க, ஏன் பண்ணுறாங்க, கமருதீனை பார்த்தோம், பார்வதியை பார்த்து ஏன் கத்துறாங்க, ஏன் பயந்துன்னு ஓடுறாங்கன்னு இவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நீர்த்து போயிடும். அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிட்ட மாதிரி ஆகிடும்ன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, பார்வதியும் சரி கமருதீனும் சரி கிட்டவே சேர்க்கல. எங்கே நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்களோன்ட்டு நான் சொல்கிறேன். சரி, அது அவங்களுடைய ஒருத்தருடைய உணர்வுகளை நம்ம விளையாடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு. அப்புறமா வினோத் சொல்கிறாப்புல, எனக்கும் ஒரு யோசனை போயிட்டு இருக்குங்க, எனக்கும் ஒரு டவுட்டாக தாங்க இருக்கு அப்படின்றாப்புல. ஐயா, நீங்கள் அப்படி யோசனை பண்ணுறீங்க ஒருத்தரோட உணர்வை விளையாடக்கூடாதுன்ட்டு. ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்குது இல்லை ஐயா, கொஞ்சம் பேசியிருக்கலாம் இல்லையா நீங்களும். நீ இந்த வீட்டுக்குள்ள ஒன்று பார்க்குறேன். வியானா சொல்கிறாங்க, அண்ணா நீ ஒன்று வீட்டில் பார்க்குற, ஆனால் நாங்கள் பார்க்கறது வேற என்ன. இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது நீ வீட்டுக்கு வெளியில ஒன்று பார்த்துன்னு வச்சுக்கோயேன். இதே நிகழ்ச்சியை நீ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா என்னாத்தையும் காரி மூஞ்சிருப்பண்ண அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே தெரிஞ்சுமான்றேன். வினோத், உனக்கு இங்கே தெரியுதா? என்ன வினோத் இப்படி பண்ற? உனக்கு தெரியுதா? அப்போ சொல்றேன், நீ என்ன நினைச்சுக்கிறீங்க? யாருமே ஏன் வினோத் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே? வினோத் சொல்ல வேண்டியதானே? எனக்குலாம் கிளீனா தெரிஞ்சிடும் ஒருத்தர் பண்றத பார்த்தா. கிளீனா தெரியுதுன்னா சொல்ல வேண்டியதானே வினோத்? திரும்ப திரும்ப சொல்ற கிளீனா தெரியுது. நீ யாருக்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க? நடிக்கிறான்னு சொல்லி யாருக்கிட்ட நீ டிஸ்கஸ் பண்ணிருக்க? அசால்ட்டா தெரிஞ்சிடும். வினோத், திரும்ப நீங்க அதே தான் சொல்றீங்க, அசால்ட்டா தெரிஞ்சிடும்ட்டு. ஆனா நீங்க அந்த வீக்கெண்ட்ல சொல்லியிருக்கணும்ல, பொய் சொல்லுதுப்பா இது அப்படின்னு. வீக்கெண்ட்ல நீங்க சேதுபதி சார் கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இது வந்து பொய் சொல்றது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் சொல்லாம கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அகைன்ஸ்டா பேசிட்டீங்க. அவங்க பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இவங்க நடிக்கிறாங்க நீங்க சொல்லியிருக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய அது இந்த இடத்துல வந்து நான் அப்படி கேட்டா இந்த அவங்க என்னன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கட்டும் வினோத், நீங்க சொல்லியிருக்கணும்ல. இது வந்து உணர்வுல இதுவாயிடும். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, அதை பத்தி நம்ம சொன்னா தப்பாயிடுவோமோ நீங்க நினைச்சிருக்கீங்க. நம்ம மேல ஒரு பழி வந்துடும். ஆனா அவங்க பண்றது எப்படின்னு தெரியும். கரெக்ட், நீங்க நினைச்சது அதுதான். என்னன்னா அவங்க நடிக்கிறாங்க நம்ம சொல்லிட்டாக்கா நம்மளுக்கு ஓட்டு விழாது, நம்ம மேல தப்பாயிடும், எல்லா விஷயமும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்கன்றதுக்கோசம் நீங்க இந்த மாதிரி யோசனை பண்ணிருக்கீங்க. ஆனா இவங்களால 2 பேர் வெளியே போயிருக்காங்களே. சிலது தெரியும், சிலது தெரியாது. சிலது தெரியும், சிலது தெரியாது இல்லை வினோத். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருக்கலாம்ல. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாமே முடிஞ்சு போன கதை. அதுக்குன்னு எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது வினோத். நீங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பேச முடியாதுனாக்கா என்ன சொல்றீங்க வினோத்? அவங்க பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, சொல்லியிருக்கலாம்ல. அவர்னாலையும் சொல்ல முடியாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. வியானா கேட்குறாங்க, வினோத் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. அதுக்கு திவ்யா, அவராலே சொல்ல முடியல, நான் என்னத்த சொல்றது அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாங்க. நீ சொன்னதை வச்சு ஒரு சில விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பட் வியானா சொல்றாங்க, என்னம்மா புரிஞ்சுக்கினியா அப்படின்னும் போது, இல்ல நீ சொன்னது வச்சு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல எக்ஸாக்டா. எஸ்கேப் ஆன பதில் தான் சொல்றாங்க. அதாவது நீ சொன்னதை நான் ஃபுல்லா ஏத்துக்கணும்னா, ஃபுல்லா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்னதுலாம் ஒண்ணுமே இல்லை, இன்னும் வரவங்களாம். வியானா சொல்றாங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வர்றவங்கலாம் பாருங்க கிழிக்க போறாங்க அப்படின்றாங்க. யாரும் கிழிக்க மாட்டாங்க வியானா. நீ பேசினாலும் கூட பேசுவாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பிக் பாஸ் வந்து கண்டிஷன் போட்டு தான் அனுப்புறாப்ல. எடுத்து பிரஜன் வருவாருன்னு நினைக்கிறேன். திவ்யா சொல்றாங்க பிரஜன் தான் வருவாரோ அப்படின்றாங்க. ஏன் அவர் என்ன இதுல ஹெலிகாப்டர்ல இறக்குவாங்க? வியானாக்கு சாண்டா மேலதான் கோவம் பார்த்தாக்க பிரஜன் மேலேயும் செம காண்டில் இருக்கிறாங்க. அவர் என்ன ஹெலிகாப்டர்லயா கொண்டு வருவாங்க? அவர் என்ன இவரா பெரிய பிஸ்தாவா அப்படின்ற மாதிரியே வியானா கேட்குறாங்க. அவர் என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்ற மாதிரி வியானா கேட்குறாங்க. கரெக்ட் தான் வியானா, அவர் வரும்போது நீ பம்பாம இருந்தா சரி. திவ்யா செம்ம டைலாக் விடுறாங்க, எந்த ஒரு காரி இந்த கிழி கிழிக்கிறாள் அப்படின்ட்டு. வியானா வந்து அப்போத்துலேருந்து கிழிக்கின்னு கீழ்ச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ கிழிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனத்துக்கும் இல்லை. எல்லாமே பில்டப் தான் எல்லாரும். வியானா சொல்றாங்க, சாண்ட்ராவையும் சொல்றாங்க, பிரஜனையும் சொல்றாங்க, பில்டப் தான். உள்ள வெத்து பட்டாசு தான், பேப்பர் ரவுடி தான், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சும்மா வெளியில தான் சும்மா டொம்மி
டொமின்னு. ஊசி போன பட்டாசு டும்மி டும்மி டப்பி டிப்பின்னு வெடிக்கல, அந்த மாதிரி ஊசி போன பட்டாசு. அவர் மந்திரினா இவங்க முந்திரி, அவன் முந்திரினா இவங்க மந்திரி, அவன் மந்திரினா இவங்க முந்திரி, இவங்க முந்திரினா ஒரு மந்திரி. அந்த மாதிரிதான் அவன் முந்திரினா இவங்க மந்திரி, அவன் மந்திரினா இவங்க முந்திரி. கிழிக்கின்னு கிழிக்கிறாங்க. ரெண்டுமே வெத்து பட்டாசு தான். இவங்க சொல்ற மாதிரிலாம் வெத்து பட்டாசு கிடையாது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளை கொல்ற பாம்பு. எந்த பாம்பு போட்டால் எந்த இடத்துல வெடிக்கும், என்ன மாதிரி வெடிக்கும், எல்லா விஷயமும் இந்த ரெண்டு குட்டிச்சாத்தானுங்களுக்கும் தெரியும். இங்க பாரு, இந்த உலகத்தை விட்டு வெளி உலகத்துக்கு போனதான் உனக்கு. திவ்யா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை திவ்யா. வெளியே வந்து பாரு திவ்யா, அப்போதான் தெரியும் திவ்யா இவங்களுடைய போய்ஷை, இவங்களை காரி முயறதெல்லாம். இல்ல நேத்து நீ சொன்ன ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ சொன்ன நான் அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளோ உஷாராக பேசுகிறாங்க திவ்யா. கொஞ்சமாவது ஒத்து ஊதுங்க திவ்யா. தெரிஞ்சது தெரியாத மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் வாட் எக்ஸாக்ட்லி என்னன்னு அதான் நான் வெளில போனாதானே எனக்கும் தெரியும். என்னம்மா உனக்கு தெரியாதாம்மா? ஏம்மா இப்படி சொல்ற? உனக்கு தெரிஞ்சிருக்கும்மா. திவ்யா திவ்யா ஒத்துக்குங்க திவ்யா. உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் சாண்ட்ராக்கு ஏன் இவ்வளோ ஜுக்கு தூக்குறீங்கன்னு தெரியல. நான் வந்து வியானா சொல்றாங்க, இவங்களாம் பார்த்து நான் வந்து பூம் நினைச்சேன். நீங்களாம் ஒருத்தவங்கள பார்த்து இவங்கெல்லாம் ஆனா ஒன்றும் உதவாதவங்க இவங்கெல்லாம். இவ்வளோ மோசமானவங்களா? இவங்களாம் கேடு கெட்டவங்களா? அவங்களெல்லாம் நான் ஒரு இடத்துல வச்சிருந்தேன்ல. எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருந்தேன். இவங்களாம் இவ்வளோ கீழ்த்தரமானவங்களெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எவ்வளவோ நான் வந்து இவங்களெல்லாம் உயர்ந்து நினச்சேன். இவ்வளோ மோசமானவங்களா? ஒரு கேமுக்கோசரம் என்ன வேணால் பண்ணுவாங்களா? அப்புறம் இவங்கெல்லாம் வெத்துல ஊசி போன பட்டாசு. அதுக்கப்புறமா தெரிஞ்சது இவங்களாம் வெத்து பட்டாசுன்றாங்க. ஆனால் வெத்து பட்டாசு இல்லை, இவங்களாம் டைம் பாம்பிட மோசமானவங்க. வெடி வெடிச்சு ஆளை கொள்றவங்க இவங்கெல்லாம். உள்ள ஒண்ணுமே கிடையாது, சும்மா உள்ள ஒண்ணுமே கிடையாதுன்னா சொல்லாத வியானா. மோசமான வியானா, நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.